வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிகே, அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே போட்டாச்சு. இன்றைக்கி பார்ட் 3 பார்க்க போகிறோம். அதாவது ஜிகேவில் என்னென்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, சயின்ஸு எல்லாமே உங்களுக்கு கோர்வையாக ஏற்கனவே 2 வீடியோ போட்டாச்சு. இது 3வது வீடியோ. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டதை ஓகேங்களா நிறையா பேர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக ஆன்சர் சொல்லுடா, சரியாக சொல்லுடா அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லுடா, அதாவது சரியாக சொல்லுடா என்ன அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா டெட்டு படித்து ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வில் ஒரு ஆசிரியராக போக போகிறேன் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அவர் இது மாதிரி கேவலமான கமாண்டு சரியாக சொல்லுடா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னமோ அது சரியாக தோன்றிருக்கும். ஓகேங்களா? வேறு யாராவது ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுறீங்க, இது மாதிரி அசிங்கமான வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஓகேங்களா? பிடிக்கலையா விட்டுரு. ஓகேங்களா? பிடிக்கலையா வீடியோ பார்க்காத விட்டுரு. ஓகேங்களா? பிடிச்சதை மட்டும் நல்லதை மட்டும் எடுத்துக்கோ, கெட்டதை விட்டுரு. இதுதான் ஓகேங்களா நம்மளுடைய நடைமுறைக்கு பயன்படுத்தப்படும். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோவுக்கு போவோம். இது ஜிகேனுடைய பார்ட் 3 நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1, இந்திய அரசியலமைப்பு எந்த விதியின் கீழ் திருத்தம் இயலும்? ஓகேங்களா? எந்த விதியில் திருத்தம் செய்யலாம் அப்படின்னா 368. ஓகேங்களா? அப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தென் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. எங்கேருந்து? தென்னாப்பிரிக்கா. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. சட்ட திருத்தத்தை பார்த்தீங்கன்னா விதி 368. கொஸ்டின் நம்பர் 2, குறைந்தபட்ச கூலி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? குறைந்தபட்ச கூலி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1948. அடுத்தது 2014 வரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது? இப்போ 2014 வரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா, இதுவரை குடியரசுத் தலைவர் தேர்தல் 14 முறை நடைபெற்றது. ஆன்சர் சி 14. அடுத்து பாருங்க, 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னா 86வது சட்ட திருத்தம் 2002. 86வது சட்ட திருத்தம் 2002. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5, நடமாடும் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டது? ஹரியானா. எங்க? ஹரியானா. கொஸ்டின் நம்பர் 6, சக்கரம் எந்த கற்காலத்தில் தொடங்கப்பட்டது? சக்கரம் எந்த கற்காலத்தில் தொடங்கப்பட்டது? புதிய கற்காலம். எந்த கற்காலம்? புதிய கற்காலத்தில் தான் சக்கரம் எந்த காலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா புதிய கற்காலம். கொஸ்டின் நம்பர் 7, யாருடைய காலத்தில் இந்தியாவின் மீது அலெக்சாண்டர் படையெடுத்தார்? அப்போ யாருடைய காலத்தில் இந்தியாவின் மீது அலெக்சாண்டர் படையெடுத்தார்? ஓகேங்களா? நந்தருடைய காலம். அது கடைசியாக பார்த்தீங்கன்னா தனநந்தர், நந்த வம்சத்தின் கடைசி அரசர் தனநந்தர். இவருடைய ஆட்சி காலத்தின் மீது தான் ஓகேங்களா அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்தார். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். பல்லவர்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரம். கொஸ்டின் நம்பர் 8 முடிஞ்சுது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க, மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அப்போ மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1909. அடுத்து பாருங்க, ஆற்காட்டின் வீரர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் ராபர்ட் கிளைவ். கொஸ்டின் நம்பர் 11, ஆலிவ் இலை, அதாவது ஐநாவில் இருக்கக்கூடிய ஆலிவ் இலை எதை குறிக்கிறது? ஓகேங்களா? ஐநாவில் இருக்கக்கூடிய ஆலிவ் இலை எதை குறிக்கிறது அப்படின்னா உலக அமைதி. ஆன்சர் சி உலக அமைதி. ஐநா தன் கொடியை விண்ணில் எந்த ஆண்டு பறக்க விட்டது? ஐநா தன் கொடியை விண்ணில் எந்த ஆண்டு பறக்க விட்டது? எப்போ பறக்க விட்டாங்கன்னா 1995. சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலத்தின் பெயர்? சந்திரனுடைய மறுபக்கத்தின் படம் எடுக்கும்
எடுத்த விண்கலத்தின் பெயர் என்ன? லூனா 3 1953. அப்போ எந்த ஆண்டுனா 1953ஆம் ஆண்டு தான் சந்திரனுடைய மறுபக்கத்தை காண படம் பிடிக்க விண்கலம் செலுத்தப்பட்டது. அடுத்தது கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 14. உலகின் நீண்ட கடற்கரை எது அப்படின்னா மியாமி கடற்கரை. உலகின் நீண்ட கடற்கரை எது அப்படின்னா மியாமி கடற்கரை. பாருங்கள், படையடுக்கிற்கு மேலே காணப்படும் மெல்லிய அடுக்கு எது? படையடுக்கிற்கு மேலே காணப்படும் மெல்லிய அடுக்கு எது? மீவழி இடையடுக்கு. மீவழி இடையடுக்கு. ஆன்சர் பி, மீவழி இடையடுக்கு. அடுத்து பாருங்க, சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது? சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது? கியூபா. சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எதுனா கியூபா. உலக அளவில் பெரிய சாலை போக்குவரத்தில் இந்தியா எத்தனையாவது இடம்? ஓகேங்களா, 2வது இடம். உலக அளவில் பெரிய சாலை போக்குவரத்தில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டோன்னா 2வது இடம். உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன? உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் கூலி. வெகுமதியினுடைய பெயர் கூலி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 19. சொத்துக்களை எதுவாக சேமித்து வைப்பது எளிது? சொத்துக்களை எதுவாக சேமித்து வைப்பது எளிது அப்படின்னா பணமாக சேமித்து வைப்பது எளிது. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 20. இந்தியா பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் உதயகுமார். எப்போ அப்படின்னா 2010 தான். ஓகேங்களா, பணத்தினுடைய குறியீட்டை வெளியிட்டவர். பணத்தினுடைய குறியீடு ஆர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது? இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது? பாரதிய மகிழா வங்கி. பாரதிய மகிழா வங்கி. ஆன்சர் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா, கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? ஸ்கல்ஸ். ஆன்சர் டி, ஸ்கல்ஸு. மக்கள் தொகையில் இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது மாநிலம்? மக்கள் தொகையில் இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனாவது மாநிலம்? 7வது மாநிலம். அடுத்து பாருங்க, பேச்சிப்பாறை அணை. பேச்சிப்பாறை அணை உள்ள மாவட்டம் எது? பேச்சிப்பாறை அணை உள்ள மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி. பேச்சிப்பாறை அணை உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 25. நீலகிரி யானைகள் சரணாலயம் உருவான ஆண்டு? நீலகிரி யானைகள் சரணாலயம் உருவான ஆண்டு 2003. சிப்பி வளர்ச்சி முறையின் பெயர் என்ன? சிப்பி வளர்ச்சி முறையின் பெயர் என்ன? ஆஸ்டர் கல்ச்சர். நமது சென்சஸ் நமது எதிர்காலம் என்பது எந்த ஆண்டு மக்கள் தொகையில் கணக்கெடுப்பின்படி முத்திரை வாசகமாகும்? நமது சென்சஸ் நமது எதிர்காலம் என்பது எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முத்திரை வாசகமாகும்? 2011 மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின் முத்திரை வாசகமாகும். அடுத்து பாருங்க, தேசிய கடல் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம். தேசிய கடல் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது அப்படின்னா பானாஜி. எது? பானாஜி. அடுத்து பாருங்க, 2வது ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யார்? 2வது ஐந்தாண்டு திட்ட மாதிரி உருவாக்கியவர் யார்? பிசி மக்கலனோபஸ். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 30. இந்தியாவின் 22வது மாநிலம் எது? சிக்கிம். இந்தியாவின் 22வது மாநிலம் சிக்கிம். இந்தியாவின் 22வது மாநிலம் சிக்கிமு. அடுத்தது, இந்தியாவின் தானிய களஞ்சியம். இந்தியாவின் தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? பஞ்சாப். இந்தியாவின் தானிய களஞ்சியம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? பஞ்சாப். இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. தென்னாட்டு ஸ்பா எது? தென்னாட்டு ஸ்பா என்பது குற்றாலம். 1000 ஏரிகள் கொண்ட நாடு எது? 1000 ஏரிகள் கொண்ட நாடு எது அப்படின்னா பின்லாந்து. தோல் பற்றிய
மருத்துவ படிப்பு எது? தோல் பற்றிய மருத்துவ படிப்பு எது? டெர்மாடாலஜி. 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 அடுத்தது 36வது கொஸ்டின். தகடாக மற்றும் தன்மை அதிகம். தகடாக மாற்றும் தன்மை அதிகம் கொண்டது எது? தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்டது எது அப்படின்னா தங்கம். நீருக்கடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது எது? பாஸ்பரஸ். நீருக்கடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது எதுனா பாஸ்பரஸ். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடப்பதன் பெயர் என்ன? ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடப்பது பெயர் என்ன? சீரான இயக்கம். அடுத்து பாருங்க, ஜேசிபி இயந்திர எத்தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. ஜேசிபி இயந்திரம் எத்தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. பாஸ்கல் தத்துவம். ஆன்சர் பி, பாஸ்கல் தத்துவம். அடுத்தது 40. இயக்க ஆற்றலின் சமன்பாடு ஆஃப் எம்பி ஸ்கொயர்டு. ஆஃப் எம்பி ஸ்கொயர்டு தான் இயக்க ஆற்றலின் சமன்பாடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. கொஸ்டின் நம்பர் 41. ஓகேங்களா? பொருள் அமிலம். பாருங்கள், கொழுப்பு அமிலம். கொழுப்பு அமிலம் ஸ்டீரியா அமிலம். அப்போ 4. அடுத்தது சிறுநீரில் யூரிக் அமிலம். சிறுநீரில் யூனிக் அமிலம். அடுத்தது எறும்பு தேனி கடிச்சுனா பார்மிக் அமிலம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் மாலிக் அமிலம். மறுபடியும் பாருங்கள், கொழுப்பில் ஸ்டீரியாரிக் அமிலம், சிறுநீரில் யூரிக் அமிலம், எறும்பு தேனி கடிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் பார்மிக் அமிலம் வரும். ஆப்பிளில் மாலிக் அமிலம். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் 4, 3, 2, 1. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 42. கனிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு. கனிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு H2SO4. கனிம அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு H2SO4. அடுத்தது வினிகரால் உள்ள pH-னுடைய மதிப்பு. வினிகரில் உள்ள pH-னுடைய மதிப்பு 2.4, 3.4 வரை. 2.4லிருந்து 3.4 வரை. டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம். டிஎன்ஏனுடைய மூலக்கூறினுடைய விட்டம் ஓகேங்களா 20 ஆம்ஸு. 20 ஆம்ஸு. யூனிசெக் வேல்ஸ் என்ற வரிசையில் உள்ள குடும்பம். யூனிசெக் சுவேல்ஸ் என்ற வரிசையில் உள்ள குடும்பம் U4PC. U4PC. அடுத்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய பண்புகளின் இயற்பியல் அடிப்படை எது? பாரம்பரிய பண்புகளின் இயற்பியல் அடிப்படை எது? குரோமோசோம்புகள். பாரம்பரிய பண்புகளின் இயற்பியல் அடிப்படை எது? பாரம்பரிய பண்புகளின் இயற்பியல் அடிப்படை குரோமோசோம்புகள். ஆன்சர் பி, குரோமோசோம்புகள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 44. கொஸ்டின் நம்பர் 47. கொஸ்டின் நம்பர் 47. கணையம் சுரக்கும் ஹார்மோன் எது? கணையம் சுரக்கும் ஹார்மோன் இன்சுலின். கணையம் சுரக்கும் ஹார்மோன் இன்சுலின். உழவனின் எதிரி யார்? உழவனின் எதிரி வெட்டுக்கிளி. உழவனின் எதிரி வெட்டுக்கிளி. எரித்தோசைட்டு எங்கு உருவாகிறது? எரித்தோசைட்டு எங்கு உருவாகிறது? எலும்பு மஜ்ஜை. பசு இனங்களின் எதனுடைய பாலில் அதிக கரோட்டின் சத்து உள்ளது? பசு இனங்களின் எதனுடைய பாலில் அதிக கரோட்டின் சத்து காணப்படுகிறது? செர்சி இனம். எதில்? செர்சி இனம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் டெஸ்ட் நம்பர் 22. டெஸ்ட் நம்பர் 22ல் ஓகேங்களா, மக்களவையின் முதல் சபாநாயகர். மக்களவையின் முதல் சபாநாயகர் சிவி மௌலாங்கர். சிவி மௌலாங்கர் தான் மக்களவையின் முதல் சபாநாயகர். மாநிலங்களின் அவசர சட்டப்பிரிவு பிறக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? மாநிலங்களில் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? ஆளுநர். யாருக்கு? ஆளுநர். ஆளுநருக்கு தான் மாநிலத்தில் அவசர சட்டம் பிறக்கும் அதிகாரம் உண்டு. அடுத்து வருங்க, கொஸ்டின் நம்பர் 3. உயர்நீதிமன்றத்தில் எந்த விதியின் அடிப்படையில் நீதி பேராண்மை பிறப்பிக்கலாம்? ஓகேங்களா, 226. உயர்நீதிமன்றத்தில்
எந்த விதியின் அடிப்படையில் நீதி பேரவை பிறப்பிக்கலாம்னா விதி 226. திட்டக்குழு எந்த கமிட்டியின் பரிந்துரையில் அமைக்கப்பட்டது? திட்டக்குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? திட்டக்குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? கேவி நியோகி கமிட்டி. வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள எண்கள் எத்தனை? வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 12. முதன் முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் எது? முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் செம்பு. மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 7. சிந்துவெளி களிமண் முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன? சிந்துவெளி களிமண் முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன? செவ்வக வடிவில் இருந்தன. பின்வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்ற இடம் எது? பின்வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்ற இடம் எதுனா குருகுலம். சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? 2001. சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? 2001. இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட வந்த ஊதியத்தை குறைத்தவர் யார்? இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை குறைத்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆன்சர் சி, வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து பாருங்க, மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூர். மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12. இந்திய ரயில் போக்குவரத்து எத்தனை மண்டங்களாக பிரிக்கப்படுகிறது? இந்திய ரயில் போக்குவரத்து எத்தனை மண்டங்களாக பிரிக்கப்படுகிறது? 17 மண்டலங்கள். எத்தனை மண்டலங்கள்? 17 மண்டலங்கள். டாடா இரும்புக்கு கம்பெனி எங்கு தொடங்கப்பட்டது? டாடா இரும்புக்கு கம்பெனி எங்கே தொடங்கப்பட்டதுன்னா ஜாம்ஷெட்பூர். ஜாம்ஷெட்பூர். டாடா இரும்புக்கு கம்பெனி எங்கே தொடங்கப்பட்டது? ஜாம்ஷெட்பூர். அடுத்தது, தீவிர வேளாண்மை எந்த மண்ணில் அதிகம் நடைபெறுகிறது? தீவிர வேளாண்மை எந்த மண்ணில் அதிகம் நடைபெறுது அப்படின்னா வண்டல் மண். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியானது எவை? தராய்னா பாருங்க, இமயமலை அடிவாரத்தில் காணப்படும் சேறு சகதியும் கொண்ட நிலப்பகுதி. தராய் என்பது இமயமலை அடிவாரத்தில் காணப்படும் சேரும் சகதியும் கொண்ட நிலப்பகுதி. சரி. அடுத்து பங்கர் என்பது பழைய வண்டல் மண் படிவுகளால் ஆன நிலத்தோற்றம். பழைய வண்டல் மண் படிவுகளால் ஆன நிலத்தோற்றம். இதுவும் சரி. அடுத்து காடர் என்பது ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட புதிய வண்டல் மண் படிவு. இதுவும் சரி. அப்போ கூற்று பாருங்க, 3மே சரி. 1, 2, 3 சரி. ஆன்சர் சி. மூலதனத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர். மூலதனத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன? மூலதனத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன? வட்டி. ஆன்சர் பி, வட்டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 17. இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை முதன்மை துறை. இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை முதன்மை துறை. நிகர நாட்டு உற்பத்தி NNP என்பது என்ன? நிகர நாட்டு உற்பத்தி NNP என்பது என்ன? மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். ஆன்சர் பி. அடுத்தது, வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். வாட் விதி என்பது விற்பனை வரியின் புதிய வடிவம். வாட் விதி என்பது விற்பனை வரியின் புதிய வடிவம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21. ரத்தினகிரி மலை உள்ள மாவட்டம் வேலூர். ரத்தினகிரி மலை உள்ள மாவட்டம் வேலூர். வல்லநாடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம். வல்லநாடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? தூத்துக்குடி. அடுத்து பார்த்தீங்கன்னா, யானைகள் பாதுகாப்பு திட்டம். யானைகள்
பாதுகாப்பு திட்டம் டேஸ் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன. யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. அடுத்து பாருங்க, யுண்டாய் கார் கம்பெனி. யுண்டாய் கார் கம்பெனி தொழிற்சாலை உள்ள இடம் எது? யுண்டாய் கார் கம்பெனி தொழிற்சாலை உள்ள இடம் இருங்காட்டுக்கோட்டை. இருங்காட்டுக்கோட்டை எங்கே இருக்குன்னா ஸ்ரீபெரும்புதூர். இருங்காட்டுக்கோட்டை எங்கே இருக்கு? ஸ்ரீபெரும்புதூர். ஓகேங்களா? இப்போ யுண்டாய் கார் கம்பெனி தொழிற்சாலை உள்ள இடம் இருங்காட்டுக்கோட்டை. இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு விமான நிலையம் எது? பன்னாட்டு விமான நிலையம் எது? சென்னை காமராஜர். சென்னை காமராஜர். அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா. இது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு விமான நிலையம், உள்நாடு. ஓகேங்களா? பன்னாட்டு விமான நிலையம்னா அண்ணா. ஆன்சர் சி. ஓகேங்களா? அப்போ அண்ணா பேரில் இருக்கிற விமான நிலையம் தான் ஓகேங்களா உலகம் ஃபுல்லாக சுற்றும். ஓகேங்களா? உள்நாட்டு விமான நிலையம் காமராஜர் பேரில் இருக்குது, அது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சுற்றும். அப்போ பன்னாட்டு விமான நிலையம் என்பது எதுன்னு கேட்டானா ஆன்சர் சி. ஆன்சர் சி. பன்னாட்டு விமான நிலையம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் சென்னை. இது உள்நாட்டு விமான நிலையம் காமராஜர் பேரில் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் பன்னாட்டு விமான நிலையம் என்பது என்னன்னா சென்னை விமான நிலையம் அண்ணா. சென்னையில் அண்ணா பேரில் தான் பன்னாட்டு விமான நிலையம் இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 26. திரிபுரா மாநிலத்தின் தலைநகர் எது? திரிபுரா மாநிலத்தின் தலைநகர் அகர்தலா. இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு உள்ள இடம். இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு உள்ள இடம் ஓகேங்களா டேராடூன். டேராடூன். பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தின் நடன பெயர் என்ன? பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தின் நடன பெயர் என்ன? பங்காரா. ஆன்சர் ஏ பங்காரா. அடுத்து பார்த்தீங்கன்னா, மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம். மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் தன்பாத். எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்டில் இருக்குது. மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் தன்பாத், ஜார்க்கண்டு. பிளாஸ்டிக்கை தடை செய்த முதல் இந்திய மாநிலம். பிளாஸ்டிக்கை தடை செய்த முதல் இந்திய மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம். பிளாஸ்டிக்கை முதல் தடை செய்ய இந்திய மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம். சரண் சிங் சமாதி. சரண் சிங் சமாதி உள்ள இடம் கிஷான் காட். சரண் சிங் சமாதி உள்ள இடம் கிஷான் காட்டு. கிஷான் காட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32. தேசிய கீதம். தேசிய கீதம் பாரத் விதாதா என்ற தலைப்பில் தாகூர் நடத்திய தத்துவ போதினி பத்திரிகா என்ற பத்திரிகையில் எந்த ஆண்டில் வெளியானது? தேசிய கீதம் பாரத் விதாதா என்ற தலைப்பில் தாகூர் நடத்திய தத்துவ போதினி பத்திரிகா என்ற பத்திரிகையில் எந்த ஆண்டு வெளியானது? 1912. திருநங்கையரை மூன்றாம் பாலினமாக அங்கீகரித்த முதல் மாநிலம். திருநங்கையரை மூன்றாம் பாலினமாக அங்கீகரித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு? விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டுனா 1856. பன்னாட்டு நீதிமன்றங்கள். பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர்? பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேருனா 15. எத்தனை பேர்? 15. நிலையாற்றலை சமன்பாடு. நிலையாற்றல் சமன்பாடு MGH. நிலையாற்றல் சமன்பாடு MGH. நிலையாற்றல் சமன்பாடு MGH. பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு? பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்பு திறன் 140 Jk-G-1. பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவுனா 140 Jk-G-1. வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம். வெப்பத்தை அதிகமாக உட்கரும் நிறம் கருப்பு. பாருங்க, ஆக்டினைடுகள் பொதுவான ஆக்சிஜனேற்ற எண் யாது? ஓகேங்களா? ஆக்டினைடுகள் பொதுவாக ஆக்சிஜனேற்ற எண் யாது? +4. +4. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40. பொறுத்துக. பாருங்க, இரும்பு உலோகம் காணப்படும் இடங்கள். ஓகேங்களா? இரும்பு அப்படின்னா ரத்தத்தில் ஹீமோகுளோபின். அப்போ 2. கால்சியம் எங்கே இருக்குது? எலும்புலையும் பற்கள்லையும் இருக்குது. அப்போ 1. அடுத்து கோபல்ட் எங்கே இருக்குதுன்னா வைட்டமின் B12.
அப்போ 4, மெக்னீசியம் எங்கே இருக்குது அப்படின்னா தாவரத்தில் இருக்கக்கூடிய பச்சையத்தில் இருக்குது. மறுபடியும் பாருங்கள், இரும்பு ரத்தத்தில் ஹீமோகுளோபின், கால்சியம் எலும்பு பற்கள், கோபல்ட்டு வைட்டமின் B12, மெக்னீசியம் தாவரத்தில் பச்சையம். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. 2, 1, 4, 3 ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 41. ரயில் படுக்கைகள் செய்யப்படும் பயன்படும் மரம் பைன் மரம். ரயில் படுக்கைகள் செய்யப்படும் பயன்படுத்தும் மரம் பைன் மரம். புரத குறைவால் ஏற்படும் நோய் எது? புரத குறைவால் ஏற்படும் நோய் மாரஸ்மஸ். புரத குறைவால் ஏற்படும் நோய் மாரஸ்மஸ் தான் புரத குறைவால் ஏற்படும் நோய். அணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு. ஆணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு முள்ளங்கி. ஆணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு முள்ளங்கி. வேரின் புறத்தோலுக்கு அடுத்த பகுதி என்ன? வேரின் புறத்தோலுக்கு அடுத்த பகுதி என்னன்னா கார்டெக்ஸ். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் புஞ்சை எது? மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் புஞ்சை எது அப்படின்னா பென்சின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் புஞ்சை பென்சின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் புஞ்சை பென்சின். செரிக்கும் பைகள் என அழைக்கப்படுபவை எவை? லைசோசோம்புகள். செரிக்கும் பைகள் என அழைக்கப்படுபவை எவனா? லைசோசோம்புகள். சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? சாண்ட்ரோ. சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஜான்ட்ரோ. அடுத்தது, பெர்னீசியஸ் இரத்த சோகை நோயை குணப்படுத்தும் வைட்டமின் எது? பெர்னீசியஸ் இரத்த சோகை நோயை குணப்படுத்தும் வைட்டமின் எதுனா வைட்டமின் B12. பெர்னீசியஸ் இரத்த நோயை குணப்படுத்தும் வைட்டமின் எது? வைட்டமின் B12. சிறுத்தை எந்த ஆண்டிலிருந்து அழிந்த இனமாக உள்ளது? சிறுத்தை எந்த ஆண்டிலிருந்து அழிந்த இனமாக உள்ளதுன்னா 1950. உலகில் நமக்கு கிடைத்துள்ள நன்னீர் அளவு. உலகில் நமக்கு கிடைக்கும் நன்னீர் அளவு 3%. எவ்வளவு? 3% அளவு தான் நன்னீர் இருக்குது. அடுத்து பாருங்க, சிந்து சமவெளி மக்கள் கணக்கீடுகளுக்கு டேஸின் மடங்குகளை பயன்படுத்தினர். 16 மடங்குகளில் பயன்படுத்தினர். ரிக்வேதத்தில் டேஸில் பாடல்கள் உள்ளன. ரிக்வேதத்தில் எத்தனை பாடல் இருக்குன்னா 1028 பாடல்கள் இருக்குது. ரிக்வேதத்தில் 1028 பாடல்கள் இருக்குது. புத்தர் ஞானம் பெற்ற மரம் போதி மரம். புத்தர் ஞானம் பெற்ற மரம் போதி மரம். அடுத்து பாருங்க, பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஓகேங்களா சுசிருதர். யாரு? சுசிருதர். பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை சுசிருதர். ஆன்சர் பி. பொதியை மலையை ஆண்ட அரசன் நல்லி. பொதியை மலையை ஆண்ட அரசன் நல்லி. அடுத்து, சூரியனை புதன் வலம் வரும் ஆகும் நாட்கள். சூரியனை புதன் வலம் வரும் ஆகும் நாட்கள் 88 நாட்கள். ஒரே அளவிலான காந்த அளவுகளை கொண்ட இடங்களை இணைக்கும் கோடுகளுக்கு ஐசோஹைல்ஸ். அதாவது ஒரே அளவிலான காந்த அளவு கோடுகளை கொண்ட இரு இடங்களை இணைக்கும் கோடுகளுக்கு ஐசோஹைல்ஸ். உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எதுனா ஆசியா கண்டம் தான் மிகப்பெரிய கண்டம். சூரியன் உதிக்கும் நாடு எதுனா ஜப்பான். பொற்கோயில் நகரம், அதாவது தங்க கோயில் நகரம் அப்படின்னா அமிர்தசரஸ். அமிர்தசரஸ் எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. அமிர்தசரஸ் எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம். ஓகேங்களா? ரெண்டுமே, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ரெண்டுமே. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம். இது உச்சநீதிமன்றம். தாஸ்கண்டு ஒப்பந்தம் கையெழுத்திட்டவர் யார்? தாஸ்கண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி. தாஸ்கண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 19.
சட்ட மறு ஆய்வு செய்த கமிட்டி. அரசியலமைப்பு சட்ட மறு ஆய்வு செய்த கமிட்டி வேங்கடச்செல்லையா கமிட்டி. வேங்கடச்செல்லையா கமிட்டி. கொஸ்டின் நம்பர் 16. மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு சட்ட திருத்தம். இப்போ மொழிவாரி மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956 7வது சட்ட திருத்தம். மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1956 7வது சட்ட திருத்தம். பாராளுமன்றம் கூட்டம் பற்றி கூறும் விதி. கூட்டத்தை பற்றி கூறும் விதி 108. பாராளுமன்ற கூட்டம் பற்றி கூறும் விதி 108. தலைமை வங்கி திட்டம் பற்றி ஆலோசனை செய்த கமிட்டி. தலைமை வங்கி திட்டம் பற்றி ஆலோசனை செய்த கமிட்டி கார்கில் கமிட்டி. ஆன்சர் சி, கார்கில் கமிட்டி. அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் மீது மத்திய அரசு வரி விதியது. ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் மீது மத்திய அரசிலிருந்து இருக்கும் வரி எது? எந்த வரி? சுங்கவரி. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்லக்கூடிய விதி சுங்கவரி. அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியானது எவை? கீழ்கண்டவற்றில் சரியானது எவை? திட்டக்குழு அரசியல் சட்டம் சாராத அமைப்பு. திட்டக்குழு என்பது அரசியலமைப்பில் சாராத அமைப்புன்னு சொல்கிறாங்க, சரி. திட்டக்குழு பாராளுமன்ற சட்டம் சாராத அமைப்பு. திட்டக்குழு பாராளுமன்ற சட்டம் சாராத அமைப்பு, சரி. அடுத்து பாருங்க. பிரதமர் திட்டக்குழுவின் சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதல்ல. பிரதமர் திட்டக்குழுவின் சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதல்ல, சரி. திட்டக்குழுவின் துணைத் தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்து உடையவர். கேபினட் அமைச்சர். திட்டக்குழுவின் துணை அமைச்சர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்து உடையவர், சரி. இப்போ எல்லாமே சரி, 4மே 1 2 3 4 சரி. ஆன்சர் சி. 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1980. 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1980. இதில் பார்த்தீங்கன்னா 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. எத்தனை வங்கி? 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது 1969. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1980. அப்போ 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது 1969. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க, 20வது கொஸ்டின். பாரத் நிர்மன் யோசனா எந்த ஆண்டு? பாரத் நிர்மன் யோசனா திட்டம் எந்த ஆண்டுனா 2005. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 21. ஒரு பொருள் ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்ந்த தொலைவு என்ன? இடப்பெயர்ச்சி. அது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்ந்த செலவு என்ன அப்படின்னா தொலைவு என்ன? நகர்ந்த தொலைவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இடப்பெயர்ச்சி. பாசிட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? பாசிட்ரானை கண்டுபிடித்தவர் யாருன்னா டிராக். யாரு? டிராக். நீர்த்துளி கோள வடிவில். நீர்த்துளி கோள வடிவுக்கு காரணம் என்ன? அப்போ நீர்த்துளி கோள வடிவில் விழுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை. நீர்த்துளி கோள வடிவில் விழுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை. அடுத்து பாருங்க, ஒரு மின் சுற்றில் மின்னோட்டம் உள்ளதா இல்லையா என அறிய உதவுவது. ஒரு மின் சுற்றில் மின்னோட்டம் உள்ளதா இல்லையா என அறிய உதவுவது எதுனா கால்வினா மீட்டர். ஆன்சர் ஏ, கால்வினா மீட்டர். அடுத்து பாருங்க, ஜெட்டு விமானம் கிளம்பும் போது ஏற்படும் இரைச்சல் என்ன? ஜெட்டு விமானம் கிளம்பும் போது ஏற்படும் இரைச்சல் என்னன்னா 140 டெசிமல். ஆன்சர் டி, 140 டெசிமல். அடுத்து பாருங்க, 26வது கொஸ்டின். ஒரே பண்புள்ள 3 தனிமங்களை வரிசைப்படுத்தி மும்பை விதியை தந்தவர் டெபினியர். அணுக்கரு உலையின் கட்டுப்பாட்டு களியாக பயன்படுத்தும் உலோகம். அணுக்கரு உலைகளில் கட்டுப்பாட்டு களியாக பயன்படுத்தும் உலோகம் எதுனா காட்மியம். வெள்ளியின் சல்பைடு தாது எது அப்படின்னா அர்ஜின்டைட். கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் காணப்படுவது எது? ஓகேங்களா, கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் பயன்படுத்துவது எது? ஜெர்மானியம். ஆன்சர் ஏ, ஜெர்மானியம். காலோமீட்டர் நியாயமாக பயன்படுத்துவது எது? கால்வினோமீட்டர் நியாயமாக பயன்படுத்துவது
பென்சாயிக் அமிலம். ஆன்சர் ஏ, பென்சாயிக் அமிலம். அடுத்து பாருங்க 31வது கொஸ்டின். கல்லில் முளைக்கும் தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? லித்தோபைசைட், லித்தோபைட். கல்லில் முளைக்கும் தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா லித்தோபைட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. அசிட்டோப்ளோரியா என்பது என்ன? ஒரு செல் பாசி. அசிட்டோப்ளோரியா என்பது ஒரு செல் பாசி. நீரை சுத்தகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி கிளாமிடோமோனஸ். நீரை சுத்தகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி கிளாமிடோமோனஸ். மரத்தின் வயதை கணக்கிடப்படும் பெயர் என்ன? டென்ட்ரோகாலேஜ். மரத்தின் வயதை கணக்கிடுவதற்கு பெயர் என்ன? டென்ட்ரோ நாலேஜ். ஆன்சர் டி. ஒரு பண்பு கலப்பு சோதனையின் புறத்தோற்ற விகிதம். ஒரு பண்பு கலப்பு சோதனையின் புறத்தோற்ற விகிதம் 9:3, 3:1. 9:3, 3:1. ஆன்சர் சி. எய்ட்ஸ் ஏற்பட காரணமாக இருப்பது. எய்ட்ஸ் ஏற்பட காரணமாக இருப்பது வைரஸ். எய்ட்ஸு ஏற்பட காரணமாக இருப்பது வைரஸ். எய்ட்ஸ் ஏற்பட காரணமாக இருப்பது வைரஸ். கொஸ்டின் நம்பர் 37. அக்ரோசோம் எவற்றால் உருவானது? கோல்கை நுண்ணுறுப்பு. அக்ரோசோம் எவற்றால் உருவானது? கோல்கை நுண்ணுறுப்பு. சுமித்ரா தீவுகளில் காணப்படும் மனித குரங்கு எது? சுமித்ரா தீவுகளில் காணப்படும் மனித குரங்கு எது? ஊராங் ஊடான். அதிக பால் தரும் இந்திய மாட்டு இனம் சாகிவால். அதிக பால் தரும் இந்திய மாட்டு இனம் சாகிவால். பின்னோக்கி பறக்கும் பறவை. பின்னோக்கி பறக்கும் பறவை ஹம்மிங். அது ஹம்மிங். பின்னோக்கி பறக்கும் பறவை ஹம்மிங். முதல் கடைசி பத்திரிகைகளை மட்டும் கொண்ட தேசிய கீதத்தை குறுகிய வடிவத்தை பாடுவதற்கு நேரம் என்ன? அப்போ தேசிய கீதம் குறுகிய அளவில் பாடுறதுக்கு 20 நொடிகள். 20 நொடிகள். அடுத்த 42வது கொஸ்டின். இந்தியாவுக்காக ஐநா சபையில் கையெழுத்திட்டவர். இந்தியாவுக்காக ஐநா சபையில் கையெழுத்திட்டவர் யாருன்னா ராமசாமி முதலியார். இந்தியாவுக்காக ஐநா சபையில் கையெழுத்திட்டவர் யார்? சார் ராமசாமி முதலியார். அடுத்தது ஐநா தொழில் வளர்ச்சி திட்டத்தின் தலைமையிடம். ஐநா தொழில் வளர்ச்சி திட்டத்தின் தலைமையிடம் எதுனா வியன்னா. இந்தியாவில் எழுத்தறிவு குறைந்த மாநிலம் பீகார். எழுத்தறிவு குறைந்த மாநிலம் பீகார். எவரெஸ்ட் ஏறிய முதல் பெண்மணி பச்சோந்திரி பால். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண்மணி பச்சோந்திரி பால். தொல்லுயிரின் தந்தையார்? சார்லஸ் குவியர். தொல்லுயிரின் தந்தையார்? சார்லஸ் குவியர். லோக்மானியர் என்று அழைக்கப்படுவர். லோக்மானியம் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பாலகங்கார திலகர். லோக்மானியர் என அழைக்கப்படுபவர் பாலகங்கார திலகர். ரஷ்யாவுக்கு அருகில் உள்ள கடல். ரஷ்யாவுக்கு அருகில் உள்ள கடல் கருங்கடல். சதுரமான கொடியை கொண்ட 2 நாடுகள். சதுரமான கொடியை கொண்ட 2 நாடுகள் சுவிட்சர்லாந்து, வாடிகன் சிட்டி. சதுரமான கொடியை கொண்ட 2 நாடுகள் சுவிட்சர்லாந்து, வாடிகன் சிட்டி. தேசிய மூடுபனி மியூசியம். தேசிய மூடுபனி மியூசியம் உள்ள இடம் டார்ஜிலிங்கு. எது? டார்ஜிலிங்கு. அடுத்தது குப்தர்களின் 2வது தலைநகரம். குப்தர்களுடைய 2வது தலைநகரம் உஜ்ஜயினி. குப்தர்களுடைய 2வது தலைநகரம் உஜ்ஜயினி. குப்தரின் 2வது தலைநகரம் உஜ்ஜயினி. அசோகர் கலிங்க போர் எந்த ஆண்டு? அசோகருடைய கலிங்க போர். அசோகரின் கலிங்க போர் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா கிமு 261. அசோகரின் கலிங்க போர் கிமு 261. அடுத்த பாருங்க. இந்தியாவின் மீது மீண்டும் சசியா வரியை விதித்தவர். இந்தியாவின் மீது இந்துக்கள் மீது மீண்டும் ஜசியா வரியை விதித்தவர். இந்துக்கள் மீது மீண்டும் ஜசியா வரியை விதித்தவர் அவுரங்கசீப்பு. இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன். இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பிரார்த்தன சபாசம் தோற்றுவித்தவர் யார்? பிரார்த்தன சபாசத்தை தோற்றுவித்தவர் ஆத்மரங்க
பாண்டுரங்கு. ஆத்மராம் பாண்டுரங்கு. பிரார்த்தன சமாசத்தை தோற்றுவித்தவர் ஆத்மராம் பாண்டுரங்கு. சுழலாமல் உருண்டபடியே சூரியனை வள வரும் கோள். சுழலாமல் உருண்டபடியே சூரியனை வள வரும் கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா யுரோனஸ். ஆண்டிஸ் மலை தொடர். ஆண்டிஸ் மலை மேற்கு பகுதியை நோக்கி வீசும் காற்று. ஆண்டிஸ் மலை மேற்கு பகுதியை நோக்கி வீசும் காற்றுக்கு குளிர் உலர்காற்று. ஆன்சர் பி, குளிர் உலர்காற்று. குளிர் உலர்காற்று. இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு. இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு. சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுவது கர்நாடகாவில் உள்ள பெங்களூர். கர்நாடகாவில் உள்ள பெங்களூர் தான் சிலிக்கான் பள்ளத்தாக்கு. அப்போ இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுவது பெங்களூரு, அது கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட். துத்வா தேசிய பூங்கா உள்ள மாநிலம். துத்வா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, கிழக்கின் ஸ்காட்லாந்து எது? மேகாலயா. கிழக்கின் ஸ்காட்லாந்து மேகாலயா. உலகிலேயே பலமான மக்களாட்சி நாடு யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ தான் ஓகேங்களா உலகிலேயே பலமான மக்களாட்சி நாடு. வைரஸ் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் ஓகேங்களா வைஸ்ராய். எது? வைஸ்ராய். வைஸ்ராய் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? வைஸ்ராய் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யார்? எஸ்பி சின்கா. எஸ்பி சின்கா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 13 ஓகேங்களா. மெக்டொனால்ட் விருது. மெக்டொனால்ட் விருது இந்துக்களை பிரிக்கும் முயற்சி என்று கூறியவர். மெக்டொனால்ட் விருது. மெக்டொனால்ட் விருது இந்துக்களை பிரிக்கும் முயற்சி என்று கூறியவர் காந்தி. மெக்டொனால்ட் விருது மெக்டொனால்ட் விருது இந்துக்களை பிரிக்கும் முயற்சி என்று கூறியவர் காந்தி. யாரு? காந்தி. அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமை பற்றி கூறும் பகுதி. அடிப்படை உரிமை பற்றி கூறும் பகுதி பகுதி 3. நிதி ஆணையம். எது? நிதி ஆணையம் பற்றி கூறும் விதி 280. வங்கியில் வாடிக்கையாளர்கள் சேவையை முக்கியப்படுத்தும் பரிந்துரை கமிட்டி. வங்கியில் வாடிக்கையாளர்கள் சேவை முக்கியத்துவம் பற்றி பரிந்துரை கமிட்டி எது அப்படின்னா ஓகேங்களா கெய்பூரியா கமிட்டி. கெய்பூரியா கமிட்டி. தமிழ்நாட்டில் மத்திய கூட்டு வரி. தமிழ்நாட்டில் மத்திய மதிப்பு கூட்டு வரி. தமிழ்நாட்டில் மதிப்பு கூட்டு வரி. தமிழ்நாட்டில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2007. மக்கள் திட்டத்தை 1945 வெளியிட்டவர் யார்? மக்கள் திட்டத்தை வெளியிட்டவர் எம்என் ராய். மக்கள் திட்டத்தை வெளியிட்டவர் எம்என் ராய். மக்கள் திட்டத்தை வெளியிட்டவர் எம்என் ராய். செகண்ட் 5 இயர் பிளான் ஓகேங்களா. ரெண்டாவது 5 ஆண்டு திட்டம் 1956லேருந்து 61 வரை ஓகேங்களா. செகண்டு 5 இயர் பிளான் இயர் 1956லேருந்து 61 வரை. இந்திய அரசாங்கத்தின் தலைமை வங்கி எது? இந்திய அரசாங்கத்தின் தலைமை வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ. ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள பொருள் மீது செயல்படும் முடுக்கத்தின் விளைவு. ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள பொருள் மீது செயல்படும் முடுக்கத்தின் விளைவு விசை. டால்பியன் உருவாகும் மீயொலி அலை அதிர்வு எண். மீயொலி எவ்வளவு? 20,000 ஹெர்ட்ஸு. ஆன்சர் ஏ, 20,000 ஹெர்ட்ஸு. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் பாரடே. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் பாரடே. 23 மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் பாரடே. ஒரு கால்வினோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்ற. ஒரு கால்வினோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்ற அதிக மின்தடையை தொடர்பு இணைப்பில் இணைக்க வேண்டும். அதிக மின்தடையை தொடர்பு இணைப்பில் இணைக்க வேண்டும். ஆன்சர் சி. இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்கில். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்கில். வனஸ்பதி தயாரிப்பில் வினைமாற்றியாக பயன்படும் உலோகம் நிக்கல். வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் நிக்கல். ஒன்றுக்கு மேற்பட்ட சத்துக்களை தருபவை எவை? ஒன்றுக்கு மேற்பட்ட சத்துக்களை தருபவை கலப்பு உரங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட சத்துக்களை தருபவை கலப்பு உரங்கள். அடுத்து 28வது கொஸ்டின். கடினமான
அதாவது பார்த்தீங்கன்னா கடின கண்ணாடியின் வேறு பெயர். கடின கண்ணாடியின் வேறு பெயர் பொட்டாஸ் கண்ணாடி. பற்பசை தயாரிக்க பயன்படும் சேர்மம். பற்பசை தயாரிப்பில் பயன்படுத்தும் சேர்மம் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட். வெண் துத்தநாகத்தின் வேறு பெயர். வெண் துத்தநாகத்தின் வேறு பெயர் துத்தநாக சல்பேட். துத்தநாக சல்பேட். உயிரி எரிபொருள் தயாரிக்க பயன்படும் பாசி. உயிரி எரிபொருள் தயாரிக்க பயன்படும் பாசி ஓகேங்களா, போட்ரியோகாக்கஸ். போட்ரியோகாக்கஸ். ஆன்சர் பி, போட்ரியோகாக்கஸ். கொஸ்டின் நம்பர் 32. உருளைக்கிழங்கு தாக்கும் புஞ்சை. சுமாட் புஞ்சை. உருளைக்கிழங்கை தாக்கும் புஞ்சை எதுனா சுமாட் புஞ்சை. ஆன்சர் ஏ, சுமாட் புஞ்சை. அடுத்து பார்த்திங்கன்னா பழங்களில் யவனப்பிரியா. பழங்காலத்தில் யவனப்பிரியா என அழைக்கப்படுவது எது? மிளகு. பழங்காலத்தில் யவனப்பிரியா என அழைக்கப்படுவது எதுனா மிளகு. மனோரஞ்சித் மலரின் இதழ்களில் விளிம்புகள் ஒன்றையொன்று தழுவுவதால் தொட்டு கொண்டிருக்கும் டேஸ் இதழமைப்பு. தொடு இதழமைப்பு. ஒட்டுண்ணி தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. 35வது கொஸ்டின். ஒட்டுண்ணி தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு வாண்டா. ஒட்டுண்ணி தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு வாண்டா. சிறுநீர் கழித்தலை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள். சிறுநீர் கழித்தலை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள் வாசோப்ரசின். ஆன்சர் பி, வாசோப்ரசின். சிறுநீர கழிவுகளை கட்டுப்படுத்துவது வாசோப்ரசின். அடுத்து 37வது கொஸ்டின். இரத்த சிவப்பு அணுக்களின் சராசரி வாழ்நாள். இரத்த சிவப்பு அணுக்களின் சராசரி வாழ்நாள் 120 நாட்கள். வைட்டமின் டி குறைவால் ஏற்படும் நோய் ரிக்கஸ். வைட்டமின் டி குறைவால் ஏற்படும் நோய் ரிக்கஸ். முக எலும்புகளின் எண்ணிக்கை 4. முகத்தினுடைய எலும்புகளினுடைய எண்ணிக்கை 14. ஸ்பெயின் நாட்டின் தேசிய பறவை. ஸ்பெயின் நாட்டு தேசிய பறவை கடுகு. ஸ்பெயின் நாட்டினுடைய தேசிய பறவை கடுகு. ஐநாவின் 8 மணி நேரம் உரையாற்றியவர் யார்? ஐநாவில் 8 மணி நேர உரையாற்றியவர் யாருன்னா பிபி கிருஷ்ணமேனன். பிபி கிருஷ்ணமேனன். ஆன்சர் பி, பிபி கிருஷ்ணமேனன் தான் ஐநாவில் 8 மணி நேரம் உரையாற்றிருக்கிறாரு. பன்னாட்டு நிதி அமைப்பின் தலைமையகம். பன்னாட்டு நிதி அமைப்பின் தலைமையகம் வாஷிங்டன். பன்னாட்டு நிதி அமைப்பின் தலைமையகம் வாஷிங்டன். பன்னாட்டு நிதி அமைப்பின் தலைமையகம் வாஷிங்டன். நிறமாலை காண பயன்படுவது. நிறமாலையை காண பயன்படுவது ஸ்பெக்ட்ரோஸ்கோப் தான் நிறமாலையை காணப்படுவது. உப்பு கரைசலின் அடர்த்தியை அறிய பயன்படுவது. உப்பு கரைசலின் அடர்த்தியை அறிய பயன்படுவது எதுனா கிரையாஸ்கோப். உலக புவிநாள் ஏப்ரல் 22. உலக புவிநாள் ஏப்ரல் 22. இந்தியாவின் கதிரல் நகரம் எனப்படுவது. இந்தியாவின் கதிற்றல் நகரம் எனப்படுவது புவனேஸ்வர். இந்தியாவின் கதிற்றல் நகரம் எனப்படுவது புவனேஸ்வர். கார்பா நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? கார்பா நடனம் குஜராத் மாநிலத்துடன் தொடர்புடையது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. கொஸ்டின் நம்பர் 48. திட்டக்குழுவின் தலைவர் யார்? திட்டக்குழுவின் தலைவர் பிரதம மந்திரி. திட்டக்குழுவினுடைய தலைவர் பிரதம மந்திரி. தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் நீலகிரி. நீலகிரியில் தான் அதிக காடுகளை கொண்ட மாநிலம். அடுத்தது மேலை கடல் என்று பழங்காலத்தில் அழைக்கப்படும் கடல் அட்லாண்டிக் கடல். அதாவது தமிழ்நாட்டில் அதிக காடுகள் நீலகிரி. மேலை கடல் என்று பழங்காலத்தில் அழைக்கப்படும் கடல் எதுனா அட்லாண்டிக் பெருங்கடல். நமது தேசிய சின்னத்தில் எந்த வார்த்தை பொறிக்கப்பட்டுள்ளது? சத்தியமே ஜெயதேவு. நமது தேசிய சின்னத்தில் எந்த வார்த்தை பொறிக்கப்பட்டுள்ளது? சத்தியமே ஜெயதேவ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2.
தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும் பெண்மணி. தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த பெண்மணி விஎஸ் ரமாதேவி. தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த பெண் யார் அப்படின்னா விஎஸ் ரமாதேவி. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி 76. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி 76. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. ஒரு சட்ட பாராளுமன்றத்தில் எத்தனை முறை வாசிக்கப்பட்டு பின்பு ஏற்கப்படும்? ஒரு சட்ட பாராளுமன்றத்தில் எத்தனை முறை வாசிக்கப்பட்டு பின்பு ஏற்கப்படும்? 3 முறை. மத்திய தகவல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு. மத்திய தகவல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. ஜாலியன் வாலாபாய் படுகொலை நடந்த ஆண்டு என்ன? 1919 ஏப்ரல் 13 தான் ஜாலியன் வாலாபாய் படுகொலை நடந்தது. அடுத்தது, வாரிசு இழப்பு கொள்கை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? டல்கௌசி பிரபு. வாரிசு இழப்பு கொள்கை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா டல்கௌசி பிரபு. அடுத்து பாருங்க, பைப்போஸ் முறை கொண்டு வந்தவர் யார்? பைப்போஸ் முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா வால்பன். பைப்போஸ் முறையை கொண்டு வந்தவர் வால்பன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9. சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த கிரேக்க தூதர். சந்திரகுப்தருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்த கிரேக்க தூதுவர் மெகஸ்தனீஸ். சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த கிரேக்க தூதுவர் யார்? மெகஸ்தனீஸ். சிந்து சமவெளி மக்கள் டேஸ் அறிந்திருக்கவில்லை. இரும்பை பற்றி அறிந்திருக்கவில்லை. ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை? 6. ஐநா சபையினுடைய அமைப்புகள் 6. இந்தியாவில் மருத்துவர் பட்டம் பெற்ற முதல் பெண் யார்? இந்தியாவில் மருத்துவர் பட்டம் பெற்ற முதல் பெண் முத்துலட்சுமி. சூரியன் மொத்த வாழ்நாள் காலம் 10 பில்லியன். சூரியனுடைய மொத்த வாழ்நாள் 10 பில்லியன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. மிகவும் பொதுவாக சுழலும் கோள். மிகவும் மெதுவாக சுழலும் கோள் எது? மிகவும் மெதுவாக சுழலும் கோள் வெள்ளி. டீரோபோஸ்பியரில் வெப்பசாய்வு. டீரோபோஸ்பியரினுடைய வெப்பசாய்வு என்னன்னு கேட்டாங்கன்னா 6.4 டிகிரி செல்சியஸ். 6.4 டிகிரி செல்சியஸ் கிலோமீட்டருக்கு. நில ஒளி, அதாவது பார்த்தீங்கன்னா நிலவனுடைய ஒளி பூமியை வந்தடைய 3 வினாடி நொடிகளாகும். அப்போ நில ஒளி பூமியை வந்தடைய 1.3 வினாடி. ஹெய்புல் லாம்ஜாவ் சரணாலயம். ஹெய்புல் லாம்ஜாவ் சரணாலயம் உள்ள இடம் மணிப்பூர். ஹெய்புல் லாம்ஜாவ் சரணாலயம் உள்ள இடம் மணிப்பூர். நாட்டின் உற்பத்தி பெருமளவு பொதுத்துறையில் வசம் இருந்தால், நாட்டினுடைய உற்பத்தி பெருமளவு பொதுத்துறை வசம் இருந்தால் அது சமதர்ம பொருளாதாரம். ஒரு நாட்டினுடைய உற்பத்தி பொதுத்துறையில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சமதர்ம பொருளாதாரம். நீண்டகால உணவுக் கொள்கையை பரிந்துரை செய்த கமிட்டி. நீண்டகால உணவுக் கொள்கை பரிந்துரை செய்த கமிட்டி எதுனா அபிஜித் சென் கமிட்டி. அடுத்து 20வது கொஸ்டின். தொழில் கொள்கை டேஸாவது 5ஆண்டு திட்டத்தில் வெளியிடப்பட்டது. தொழிற்கொள்கை டேஸாவது 5ஆண்டு திட்டத்தின் போது வெளியிடப்பட்டது. 2வது 5ஆண்டு திட்டம். ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆர்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு 1935. ஆர்பிஐ தொடங்கப்பட்டது 1935. ஆர்பிஐ தொடங்கப்பட்டது 1935. கிராமப்புறத்தில் நாளொன்றுக்கு டேஸ் கலோரிகளுக்கு குறைவாக பெறுவர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளன. அப்போ கிராமப்பகுதியில் எவ்வளோ கலோரி இருந்தால் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க? 2400 கலோரிக்கு கீழே. அடுத்தது, கங்கா கல்யாண் யோசனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கங்கா கல்யாண யோசனா எந்த ஆண்டு தொடங்கினாங்கன்னா 1997. நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யாருன்னா சாட்விக். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் சாட்விக். அடுத்து 25வது கொஸ்டின். சூரிய ஒளியில் 7 நிறங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? சூரிய ஒளியில் 7 நிறங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஐசக் நியூட்டன். சூரிய ஒளியில் 7 நிறங்கள் உள்ளதை கண்டுபிடித்தவர் சர் ஐசக் நியூட்டன். நெரிசலான தெரு ஒன்றில் வாகனம் ஓட்டும் போது அதிக பெட்ரோல் செலவாவதை
டேஸ் விதியின்படி விளக்கலாம். நியூட்டனின் இரண்டாவது விதி. நியூட்டனுடைய இரண்டாவது விதியில் தான் நெரிசலான தெரு ஒன்றில் வாகனங்கள் ஓட்டும்போது அதிக பெட்ரோல் செலவாகுவதை ஓகேங்களா டேஸ் விதியின்படி அளக்கலாம் அப்படின்னா விளக்கலாம். டேஸ் விதியின்படி விளக்கலாம் அப்படின்னா நியூட்டன் ரெண்டாவது விதியின்படி விளக்கலாம். கொஸ்டின் நம்பர் 27. ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி. ஒரு பொருளினுடைய இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறும் விதம் திசை வேகம். காலத்தை பொறுத்து மாறும் விதம் திசை வேகம். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 98.4 ஃபாரன்ஹீட்டு. மனிதனுடைய சராசரி வெப்பநிலை 98.4 ஃபாரன்ஹீட். முதல் தனிமை வரிசை அட்டவணை 1869 தயாரித்தவர் யார்? முதல் தனிமை வரிசை அட்டவணையை 1869 தயாரித்தவர் யார்னா மெண்டலீஃப். கதிரியக்கத்தின் தன்மை கொண்ட தனிமம். கதிரியக்க தன்மை கொண்ட தனிமம் எத்தனை? கதிரியக்க தன்மை கொண்ட தனிமங்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 30. சீசியத்தின் தனிம குறியீடு என்ன? சிஎஸ். சீசியத்தின் தனிம குறியீடு என்னன்னா சிஎஸ். அடுத்து 32வது கொஸ்டின் சரிங்களா. இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது. இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது துத்தநாக முலாம். துத்தநாகம். ஆன்சர் டி துத்தநாகம். மக்னீசியத்தின் சல்பேட் தாது எது? மக்னீசியத்தின் சல்பேட் தாது எப்சம். மக்னீசியத்தின் சல்பேட் தாது எப்சம். ஹெல்மெட்டுகள் செய்ய பயன்படுவது எது? மாங்கனீசு எஃகு. ஹெல்மெட்டுகள் செய்ய பயன்படுவது மாங்கனீசு எஃகு. தாவரத்திலிருந்து திரவத்துளியாக நீர் வெளியேறும் முறை நீர்க்கசிவு. ஆன்சர் சி நீர்க்கசிவு. மெண்டலின் இருபண்பு கலப்பு விளக்குவது எது? மெண்டலின் இருபண்பு கலப்பை விளக்குவது எதுனா சார்பின்றி ஒதுங்குதல். எது ஆன்சரு? சார்பின்றி ஒதுங்குதல். கொஸ்டின் நம்பர் 37. இந்தியாவில் உள்ள மரங்களிலேயே மிகப்பெரியது ஆலமரம். இந்தியாவில் உள்ள மரங்களிலேயே மிகப்பெரியது ஆலமரம். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மரம் எதுனா ஆலமரம். பிராங்கிய வேர் முடிச்சு ஏற்படுத்தும் தாவரம் காசி ரைனோ. காசி ரைனோ அப்படிங்கிற தாவரம் தான் பிராங்கிய வேர் முடிச்சு கொண்ட தாவரம். கொய்யாவின் இலையமைப்பு என்ன? கொய்யாவினுடைய இலை அமைப்பு மேல் இலை அமைப்பு. கொய்யாவினுடைய இலை அமைப்பு மேல் இலை அமைப்பு. பச்சை தங்கம் என அழைக்கப்படும் மரம். பச்சை தங்கம் என அழைக்கப்படும் மரம் யூக்லிப்பட்டாஸ். பச்சை தங்கம் என அழைக்கப்படும் தாவரம் யூக்லிப்பட்டாஸ். காண்டாக்ட் லென்ஸை கண்டுபிடித்தவர் அடல்ஃப் இபிக் என்பது தான் காண்டாக்ட் லென்ஸை கண்டுபிடித்தவர். டிப்திரியா நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு. டிப்திரி நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு தொண்டை. டிப்திரி நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு தொண்டை. 43வது கொஸ்டின். மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்படுவது எதுனா கல்லீரல். மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்படுவது கல்லீரல். மலேரியாவை பரப்புவது டேஸ் கொழுக்கள். அனபிலா பெண் கொசு. மலேரியாவை பரப்பும் கொசு அனபிலா கொசு. இரத்த ஓட்டத்தில் ஆர்பிசி அதிகரிப்பதற்கு பெயர் என்ன? இரத்த ஓட்டத்தில் ஆர்பிசி அதிகரிப்பதற்கு பெயர் என்ன? பாலிசைத்தீமியா. சர்வதேச அறிவியல் தினம் நவம்பர் 10. சர்வதேச அறிவியல் தினம். மோனோலிசா ஓவியத்தை வரைந்தவர் லியோனார்டோ டாவின்ஸ் அப்படிங்கிறவர் தான் மோனோலிசா ஓவியத்தை வரைந்தவர். விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யூரி காரின். விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யாருன்னா யூரி காரின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. தாஜ்மஹால் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. தாஜ்மஹால் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1983. சாமா ராஜேந்திர ஆர்டிக் காலரி அருங்காட்சியகம் உள்ள இடம். சாமா ராஜேந்திர ஆர்ட் காலரி அருங்காட்சியகம் உள்ளது மைசூரு.
அடுத்து பாருங்க டெஸ்ட் நம்பர் 26. டெஸ்ட் நம்பர் 26 சிந்து சமவெளி நாகரிகத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் ஓகேங்களா ஹராப்பா நாகரிகம் கண்டுபிடிச்சது. அதாவது மொகஞ்சோதரா நாகரிகம். மொகஞ்சோதரா நாகரிகம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1922. சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட மொகஞ்சோதரா எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1922. சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை தோற்கடித்தவர் நரசிம்மவர்மன். சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை தோற்கடித்தவர் நரசிம்மவர்மன். விக்டோரியா மகாராணியின் அறிக்கை, விக்டோரியா மகாராணியினுடைய அறிக்கை வெளியான ஆண்டு 1858. விக்டோரியா மகாராணியினுடைய அறிக்கை வெளியான ஆண்டு 1858. வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தவர், வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா லெட்டன் பிரபு. லெட்டன் பிரபு தான் வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தவர். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜம் தோற்றுவித்தவர், பிரார்த்தன சமாஜம் தோற்றுவித்தவர் ஆத்மராம் பாண்டுரங். பணப்பயிருக்கு எடுத்துக்காட்டு கரும்பு, பருப்பு, வேர்க்கடலை. பணப்பயிருக்கு எடுத்துக்காட்டு கரும்பு, பருப்பு, வேர்க்கடலை. ஒரே ஆழத்தை கொண்ட கடல் படுக்கைகளை இணைக்கும் கோடு, ஒரே ஆழத்தை கொண்ட கடல் படுக்கைகளை இணைக்கும் கோடுகளுக்கு ஓகேங்களா ஐசோபாத் என்று பெயர், ஐசோபாத் என்று பெயர். அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா. 9வது கொஸ்டின் இரும்பு கனரக பொருட்கள் ஏற்றுமதி, இரும்பு கனரக பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் இடம் ஓகேங்களா கனடாவில் ஃபர்ஸ்ட் போக்கஸ் ஹாஸ் பேக்கஸ், ஹாஸ் பேக்கஸ் அப்படிங்கிற கனடா இடத்துல தான் இரும்பு கனரக பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய இடம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 அரபிக்கடலின் அரசி, அரபிக்கடலின் அரசி கொச்சி, அரபிக்கடலினுடைய அரசி கொச்சி. பஞ்சாயத்து ராஜ்யம் பற்றி கூறும் பகுதி, பஞ்சாயத்து ராஜ்யம் பற்றி கூறும் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா பகுதி 9, பகுதி 9. கூட்டாட்சி முறை எங்கிருந்து எடுக்கப்பட்டது, கூட்டாட்சி முறை கனடாவில் இருந்து எடுக்கப்பட்டது. 10வது அட்டவணை எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது, 10வது அட்டவணை எத்தனாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னா 52வது சட்ட திருத்தம். ஆண்டின் நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் விதி, ஆண்டின் நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் விதி ஓகேங்களா 112 விதி 112. முப்படைகளின் தளபதி யார், முப்படைகளின் தளபதி யாருன்னா குடியரசுத் தலைவர், முப்படைகளின் தளபதி குடியரசுத் தலைவர். நேர்முக வரி குறித்து 1971 ஆராய்ந்த கமிட்டி வாஞ்சி கமிட்டி, நேர்முக வரி குறித்து 1971 ஆராய்ந்த கமிட்டி வாஞ்சு கமிட்டி. அடுத்து 17 திட்டக்குழு 11ஆம் ஐந்தாண்டு திட்டம், 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் அந்நிய முதலீடு $1 உயர்த்த வேண்டும் என கூறியுள்ளது, $15 பில்லியன் உயர்த்த வேண்டும் என கூறியது. இந்தியாவில் இதுவரை முறை பண குறைப்பு செய்யப்பட்டது, இதுவரை எத்தனை முறை பணம் குறைப்பு செஞ்சுருக்கிறாங்கன்னா 4 முறை. உலக வங்கி பன்னாட்டு பண நிதியம் ஆகிய இரண்டும் பெடரல் உட்டு நாடு ஓகேங்களா பிராட்டன் உட்டு மாநாடு தீர்மானிக்கும்படி ஆண்டு தொடங்கப்பட்டது, 1945 தொடங்கப்பட்டது, 1945 தொடங்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 20 பங்கு சந்தையில் பங்குகளின் விலை குறையப் போவதை எண்ணி பங்குகளை விற்க முயல்வரை என்ப கரடி என்ப ஓகேங்களா குறைப்பதற்கு கரடி என்ப, பங்கு சந்தைகளை குறைப்பதற்கு கரடி என்ப. ஒரு ஜூல் என்பது கலோரி, ஒரு ஜூல் என்பது கலோரிக்கு சமம், 4.186 கலோரிக்கு சமம். ஒரு ஜூல் என்பது 4.186 கலோரிக்கு சமம். மின்கடத்தியின் திறனின் அலகு சீமன்ஸ், மின்கடத்தி திறனின் அலகு சீமன்ஸ். மின்னோட்டம், மின்னோட்டத்துக்கும் மின் அழுத்த வேறுபாட்டுக்கும் உள்ள தொடர்பினை விளக்குவது ஓம் மீட்டர், எது ஓம் மீட்டர். மின்னலுக்கு பின் இடியோசை கேட்கும் காரணம் என்ன, மின்னலுக்கு பின் இடியோசை கேட்கும் காரணம் என்ன, மின்னலுக்கு பின் இடியோசை கேட்கும் காரணம் என்ன. ஒளியின் வேகத்தை விட இந்த ஒளியின் வேகத்தை விட ஓகேங்களா ஒளியின் வேகம் அதிகம் ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒளி பார்த்தீங்கன்னா சவுண்டு, இந்த ஒளி சவுண்டு, இந்த ஒளி வெளிச்சம், இந்த ஒளி வெளிச்சம். அப்போ ஓகேங்களா சவுண்டின் வேகத்தை விட வெளிச்சத்தினுடைய வேகம் அதிகம்.
ஆன்சர் பி. ஆன்சர் பி. 25வது கொஸ்டின். போர்வையை உதறி தூசி பறப்பது டேஸ் விதி சான்றாகும். நியூட்டனுடைய முதல் விதி சான்றாகும். போர்வையை உதறி தூசி பரப்புவது டேஸ் விதி சான்றாகும். நியூட்டனின் முதல் விதி. சிரிப்பூட்டும் வாயு எது? சிரிப்பூட்டும் வாயு நைட்ராக்சைடு. சிரிப்பூட்டும் வாயு நைட்ராக்சைடு. சிரிப்பூட்டும் வாயு நைட்ராக்சைடு. தீயணைப்பு பயன்படும் சேர்மம். தீயணைக்க பயன்படும் சேர்மம் எது? தீயணைக்க பயன்படும் சேர்மம் சோடியம் பை கார்பனேட்டு. சோடியம் பை கார்பனேட்டு. ஹைட்ரஜனை கண்டுபிடித்தவர் ஹோ வான் டிலி. ஹோ வான் டிலி. ஹைட்ரஜனை கண்டுபிடித்தவர் ஹோ வான் டிலி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. உலக ஓசோன் தினம். உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. அடுத்து பாருங்க, ஓகேங்களா? அழுகிய முட்டையினுடைய துர்நாற்றம் உள்ள மனம். அழுகிய முட்டை துர்நாற்றம் வாயு ஹைட்ரஜன் சல்பைடு. ஹைட்ரஜன் சல்பைடு. பாக்டீரியாவின் மரபு பொருள் என்ன? டிஎன்ஏ. பாக்டீரியாவுடைய மரபு பொருள் டிஎன்ஏ. விண்வெளி வீரர்கள் ஆக்சிஜனை பெற உதவும் பாசி. விண்வெளி வீரர்கள் ஆக்சிஜன் பெற உதவும் பாசி குளோரல்லா. ஓகேங்களா? இப்போ விண்வெளி வீரர்கள் இந்த குளோரல்லா அப்படிங்கிற இதை பாசி தான் சாப்பிடுவாங்க. அப்போ விண்வெளி வீரர்கள் ஆக்சிஜன் பெற உதவும் பாசி என்னன்னு கேட்டாங்கன்னா குளோரல்லா. மிளகு ஏலத்தின் தாயகம். மிளகு ஏலம் ரெண்டுத்தினுடைய தாயகம் எதுனா இந்தியா. எது? இந்தியா. கொஸ்டின் நம்பர் 34. எந்த ஒரு மீள்போக்கில் வெட்டியானது இரு சம பக்கமாக பிரியும் மலர். எந்த ஒரு நீள்போக்கில் வெட்டினால் இரு சமமாக பிரியும் மலர் எதுனா, ஓகேங்களா? ஆரச்சமச்சீர் மலர். ஆர சமச்சீர் மலர். வேரின் மாற்றூருக்கள் மரவள்ளிக்கிழங்கு. வேரின் மாற்றூருக்கள் மரவள்ளிக்கிழங்கு. எலியின் கற்பகாலம். எலியின் கற்பகாலம் 21 நாட்கள். எலியின் கற்பகாலம் 21 நாட்கள். மனித உடலில் மிகப்பெரிய உள்ளுறுப்பு. மனித உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு கல்லீரல். மனித உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படின்னா கல்லீரல். பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் திறன் கொண்ட பறவை. பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் திறன் கொண்ட பறவை எதுனா அன்னப்பறவை. அன்னப்பறவை தான் பாலையும் தண்ணீரையும் பிரிக்கக்கூடிய பறவை. ஒரு டியூஸ்பூனில் தேநீர் டேஸ் கலோரி ஆற்றல் உடையது. அப்போ ஒரு டியூஸ்பூனில் தேநீர் டேஸ் கலோரி ஆற்றல் உடையதுன்னா 60 கலோரி ஆற்றல் உடையது. மனித உடலில் கடினமான உறுப்பு எது? கீழ்த்தாடை எலும்பு. கடினமான உறுப்பு கீழ்த்தாடை எலும்பு. மனித உடலின் கடினமான எலும்பு எது? கீழ்த்தாடை எலும்பு. கீழ்த்தாடை எலும்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா முதியோர் நலன் பற்றிய படிப்பு. ஓகேங்களா? முதியோர் நலன் பற்றிய படிப்பு ஜிரியாடிரிக்ஸ். நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் 537 கலோரி. 537 கலோரி. காற்றின் ஈரப்பதத்தை அறிய பயன்படுவது. காற்றினுடைய ஈரப்பதத்தை அறிய பயன்படுவது ஹைக்ரோமீட்டர். காற்றின் ஈரப்பதத்தை அறிய பயன்படுவது ஹைக்ரோமீட்டர். கனடா நாட்டின் தேசிய விளையாட்டு ஐஸ் காக்கி. கனடா நாட்டின் தேசிய விளையாட்டு ஐஸ் காக்கி. விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு நாய். விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு நாய். விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு நாய். கொஸ்டின் நம்பர் 46. கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2004 தான் கங்கை கொண்ட சோழபுரம் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்டது. மொராஜி தேசாய் சமாதி உள்ள இடம். மொராஜி தேசாய் சமாதி உள்ள இடம் அபாய் காட்டு. பதோசிங் மியூசியம் உள்ள இடம் அலகாபாத். பதோசிங் மியூசியம் உள்ள இடம் அலகாபாத். லோக்நாயக் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். லோக்நாயக் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு தான் லோக்நாயக் அப்படிங்கிற சிறப்பு பெயர் உண்டு. பன்னாட்டு அணுசக்தி கழகம் உள்ள இடம்.
பன்னாட்டு அணுசக்தி கழகம் உள்ள இடம் வியன்னா. பன்னாட்டு அணுசக்தி கழகம் உள்ள இடம் வியன்னா. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எத்தனை நாட்கள் ஆனது? இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எத்தனை நாட்கள் ஆனது? 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். ஒரு சில புக்கில் 17 நாட்கள் இருக்குது, ஒரு சில புக்கில் 17 நாட்கள் இருக்குது. ஓகேங்களா? புக்குக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எத்தனை நாட்கள் ஆனது? 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் அல்லது 17 நாட்கள். அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்கள் எத்தனை? அசோக சக்கரத்தினுடைய ஆரங்கள் 24. முகப்புரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர். முகப்புரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் எர்னஸ்ட் பர்கர். எர்னஸ்ட் பர்கர். தமிழ்நாட்டில் எத்தனை முறை ஓகேங்களா மாநில நெருக்கடி பிரகடனம் ஏற்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் எத்தனை முறை மாநில நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது? 4 முறை தான். அரசியலமைப்பு குடியரசுத் தலைவருடைய ஆட்சி முறை 4 முறை நடந்தது. உயர்நீதிமன்றங்கள் பிறக்கும் நீதி பேராண்மை பற்றி கூறுவது 226. உயர்நீதிமன்ற பிறக்கும் நீதி பேராண்மை 226 விதி. மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்த காலம். மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்த காலம் செம்பு காலம். அங்காடி பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த நிர்ணயித்தவர் யார்? அங்காடி பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தி நிர்ணயித்தவர் யார்னா அலெக்சாண்டர் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி. அங்காடி பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த நிர்ணயித்தவர் யார்னா அலாவுதீன் கில்ஜி. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்னா அக்பர். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். டச்சுக்காரர் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு 1602 தான் டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் அஞ்சல் வில்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் அஞ்சல் வில்லையை அறிமுகப்படுத்தியவர் யார்? டல்கௌசி பிரபு. இந்தியாவில் அஞ்சல் வில்லையை அறிமுகப்படுத்தியவர் டல்கௌசி பிரபு. அடுத்தது, சட்டமன்ற கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும்? ஆண்டுக்கு எத்தனை முறை கூடுனா தற்போது 6 முறை கூடுது. ஓகேங்களா? ஊர் சட்டமன்ற கூட்டங்கள் தற்போது 6 முறை கூடுகிறது. ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ரூஸ்வெல்ட். ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ரூஸ்வெல்ட். புளோட்டோ தனது கோள்கள் என்ற தகுதியை இழந்த ஆண்டு 2006. புளோட்டோ தனது கோள்கள் என்ற தகுதியை இழந்த ஆண்டு 2006. சூறாவளிகள் அதிகம் தோன்றும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். ஓகேங்களா? சீமாவின் சராசரி ஆழம் என்ன? 25 கிலோமீட்டர். சீமாவின் சராசரி ஆழம் எவ்வளவுனா 25 கிலோமீட்டர். மழைப்பொழிவை தராத மேகம். ஓகேங்களா? கீற்று மேகம். மழைப்பொழிவை தராத மேகம் கீற்று மேகம். அதிக அளவு அணுசக்தி உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்கா. நிலத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன? வாரம். ஈராக் நாட்டின் பணத்தின் பெயர் தினார். ரஷ்யாவின் எத்தனை ஆண்டு திட்டம் நடைமுறையில் உள்ளது? அப்போ ரஷ்யாவோட 7 ஆண்டு திட்டம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 21. ஓகேங்களா? 2வது பசுமை புரட்சி ஆண்டு எது? 2வது பசுமை புரட்சி ஆண்டு 1983 இருந்து 84 வரை தான் 2வது பசுமை புரட்சி ஆண்டு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. தற்போதுள்ள தேசியமயமாக்கப்பட்டுள்ள வங்கிகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 19. ஒளி வெற்றிடத்தில் பரவுவது என்று கூறியவர் ராபர்ட் பாயில். ஒளி வெற்றிடத்தில் பரவாது என்று கூறியவர் ராபர்ட் பாயில். பிளமிங் இடக்கை விதியின்படி சுட்டு விரல் எத்திசையை காட்டும்? சுட்டு விரல் எத்திசையை காட்டினா காந்தப்புலத்தின் திசையை காட்டும். பிளமிங் இடக்கை விதியின்படி சுட்டு விரல் எத்திசையை காட்டும்? காந்தப்புலத்தின் திசையை காட்டும். நகைகளை விழுங்கி கடத்தி வருபவர்களை கண்டறிய பயன்படும் கதிர் எக்ஸ் கதிர். ஓகேங்களா? நகைகளை விழுங்கி வருபவரை கண்டுபிடிக்கும் கதிர் எதுனா எக்ஸ் கதிர்.
வெண்மை புரட்சியின் தந்தை, வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன், வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியர். ஓம் விதியின் சமன்பாடு V சமம் I/6, V சமம் I/6. ஓம் விதியின் சமன்பாடு V சமம் I/6. அடுத்தது கடல் நீரின் pHன் மதிப்பு 8.5. கடல் நீரின் pHனுடைய மதிப்பு 8.5. நீரின் வேதிப்பெயர் ஹைட்ராக்சைடு, நீரினுடைய வேறுபெயர் ஹைட்ராக்சைடு, நீரின் வேதிப்பெயர் ஹைட்ராக்சைடு. சிறந்த மாற்று எரிபொருள் எது? சிறந்த மாற்று எரிபொருள் எது? ஹைட்ரஜன். சிறந்த மாற்று எரிபொருள் ஹைட்ரஜன். சிறந்த மாற்று எரிபொருள் ஹைட்ரஜன். பட்டாசு தயாரிக்க பயன்படுவது பொட்டாசியம் நைட்ரேட். பட்டாசு தயாரிக்க பயன்படுவது பொட்டாசியம் நைட்ரேட். அடுத்து பாருங்க, தனிமங்களை எண்ம விதியை வகைப்படுத்தியவர். தனிமங்களை எண்ம விதிப்படி வகைப்படுத்தியவர் நியூலாண்டு. வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் மலட்டுத்தன்மை. வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் மலட்டுத்தன்மை. நீர் தேவையின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தியவர் வார்மிக். நீர் தேவையின்படி தாவரங்களின் வகைப்படுத்தியவர், நீர் தேவையின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தியவர் வார்மிக். குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் புஞ்சை ஆஸ்பர் சில்லஸ். அப்படிங்கிறதான் குழந்தைகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. முந்திரியின் இருபெயர் சொல் அனகார்டியம் ஆக்சிடோன்டல். அனகார்டியம் ஆக்சிடென்டல். சொட்டு நீர் பாசனத்திற்கு எடுத்துக்காட்டு திராட்சை. பாஸ்பரஸ் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தனி சூப்பர் பாஸ்பேட். ஆல்டோஸ்டிரோன் மற்றும் கார்டியோசனை உற்பத்தி செய்யும் ஹார்மோன்கள் அட்ரினோ கார்டிகோடியா ரோபிகாஸ். ரோபிக் ஹார்மோன். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, அமீபா எதன் மூலம் சுவாசிக்கிறது? எளிய பரவல் முறை. சிறுகுடலின் நீளம் 7 மீட்டர். சிறுகுடலின் நீளம் 7 மீட்டர். தற்போது காணப்படும் மாட்டினத்துடைய எண்ணிக்கை 76. காலையில் பிரகாசமாக ஒளியில் மலர்ந்து மாலையில் மூடிக்கொள்ளும் மலர். மாலையில் மூடிக்கொள்ளும் மலர் டோன்லியான். உலக சுற்றுலா தினம் எப்போ? செப்டம்பர் 27 தான் உலக சுற்றுலா தினம். ஓகேங்களா? தென்னிந்தியாவின் ஏத்தன் மதுரை. ரவீந்திரநாத் தாகூரினுடைய சிறப்பு பெயர் குருதேவ். அடுத்து 47வது கொஸ்டின். இந்திய கோவில் நகரம் புவனேஸ்வர். தமிழ்நாடு ராஜ்யசபா உறுப்பினருடைய எத்தனை பேர்? ராஜ்யசபாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்க? 18. நியூ இந்தியா பத்திரிகையை எழுதியவர் அன்னி பெசன்ட். தாத்ரா நாகர்வேலியினுடைய தலைநகர் சில்வாசா. அடுத்த டெஸ்ட் நம்பர் 28. நம்பிக்கை இல்ல தீர்மானத்தை சந்தித்த முதல் பிரதமர் டாக்டர் ஜவஹர்லால் நேரு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சந்தித்த முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவரின் வரிசை. ஓகேங்களா? இந்திய குடியரசுத் தலைவரினுடைய பக்ருத் அலி என்பவர் தான் இந்திய குடியரசுத் தலைவரினுடைய வரிசையில் முதல் வரிசை. அடுத்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய சம்பளம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய ஏறி போச்சு. ஓகேங்களா? 1 லட்சத்துக்கு மேலேயே ஏறிடுச்சு. ஓகேங்களா? இது பழைய கொஷின். ஒரிசா என்பது ஒடியா என பெயர் மாற்றம் செஞ்ச சட்ட திருத்தம் 96வது சட்ட திருத்தம் படி தான் ஒடியா என பெயர் மாற்றம். எதிர்பாராத செலவு பற்றி கூறும் விதி 267. எதிர்பாராத செலவு நிதி பற்றி கூறும் விதி 267. தைமூர் எந்த ஆண்டு இந்தியாவின் மீது படையெடுத்தார்? யார்? தைமூர் எந்த ஆண்டு இந்தியாவின் மீது படையெடுத்தார்? 1398.
முகலாயர்கள் நிர்வாகம் எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டது? முகலாயர் நிர்வாகம் எத்தனை சுபாக்களாக பிரிக்கப்பட்டது? 15 சுபாக்களாக பிரிக்கப்பட்டது. இரண்டாம் கர்நாடக போருக்கு காரணம் என்ன? ஹைதராபாத் கர்நாடகா வாரிசு உரிமை. இரண்டாம் கர்நாடக போருக்கு காரணம் ஹைதராபாத்து கர்நாடகா வாரிசு உரிமை. எந்த ஆண்டு காந்தி அம்பேத்கருக்கும் பூனே ஒப்பந்தம் நடைபெற்றது? காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பூனே ஒப்பந்தம் 1932. வேலூர் புரட்சியின் போது இராணுவ தளபதியாக இருந்தவர் யார்? கேட்கலா. ஜான் கிடாரக். ஜான் கிராடக் என்பவர் தான் வேலூர் புரட்சியின் போது தலைமை நீதிபதியாக இருந்தார். கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1992 தான் கரும்பலகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து போராடியவர் நெல்சன் மண்டேலே. இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து போராடியவர் நெல்சன் மண்டேலே. அடுத்த, தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன? 24 தேசிய நெடுஞ்சாலைகள். பட்டுப்பூச்சி வளர்ச்சி பயிற்சி மையம், பட்டுப்புழு வளர்ச்சி பயிற்சி மையம் ஒசூரில் இருக்குது. 1 சென்டிமீட்டர் மண் உற்பத்தியாக எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுகிறது? 1 சென்டிமீட்டர் மண் உற்பத்தியாக எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுகிறதுனா 100 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் காடுகள் எத்தனை சதவீதம் உள்ளது? 17% உள்ளது. ஓகேங்களா. ஆட்டோஃபான்ஸ் சாலை எங்குள்ளது? ஜெர்மனியில் உள்ளது. ஆட்டோஃபான்ஸ் சாலை எங்குள்ளது? ஜெர்மனியில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. ராஜீவ்காந்தி அவேஸ் யோசனா கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2010. ஆர்பிஐ வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு, அதாவது ஆர்பிஐ வங்கி, ஓகேங்களா, ஆர்ஆர்பி வங்கி தொடங்கப்பட்டது, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆர்ஆர்பி வங்கி 1975. ஆர்ஆர்பி வங்கி தொடங்கப்பட்டது 1975. கிடைப்பரும இலக்கணத்தின் ஆசிரியர் வில்லியம் ராபின்ஸ். இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை, முதன்மை துறை. இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை முதன்மை துறை. வாட்டு வரி இந்தியாவின் முதல் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஹரியானாவில் தான் முதல்ல வாட்டு வரியை அறிமுகம் செய்யப்பட்டது. 23. சாத்தனூர் அணை உள்ள இடம் திருவண்ணாமலை. முதுமலை சரணாலயம் உருவான ஆண்டு 1940. முதுமலை சரணாலயம் உருவான ஆண்டு 1940. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உள்ள இடம் வேலூர். தமிழ்நாட்டின் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி எஸ். விஜயலட்சுமி. 2 பகுதிகளாக பிரித்துள்ள மாவட்டம் நாகப்பட்டினம். 2 பகுதிகளாக பிரிந்துள்ள மாவட்டம் நாகப்பட்டினம். 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரியை உருவாக்கியவர் பிரணாப் முகர்ஜி. 7வது ஐந்தாண்டு திட்டம் மாதிரியை உருவாக்கியவர் பிரணாப் முகர்ஜி. நேவல் ஏர் ஸ்டேஷன் உள்ள இடம் கொச்சி. அடுத்தது 30வது கொஸ்டின். 2 தலைநகரம் உடைய மாநிலம். 2 தலைநகரம் உடைய மாநிலம் ஜம்மு காஷ்மீர். இந்தியாவின் 23வது மாநிலம் மிசோரம். இந்தியாவின் தேசிய அலுவலக மொழி ஹிந்தி. டைபாய்டு நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். டால்கின் வேதிப்பெயர் மெக்னீசியம் சிலிக்கேட். உரை கலவை தயாரிக்க பயன்படுவது சோடியம் குளோரைடு. உரை கலவை தயாரிக்க சோடியம் குளோரைடு. டிஎம்பி வைரஸை படிகமாக்கியவர் ஸ்டான்லி. டிஎம்இஐ படிகமாக்கியவர். வலிமையான திரவம் நைட்ரிக் அமிலம். அலுமினியம் மெக்னீசியம் கலவை டியூர் அலுமினியம் கலந்த கலவை டியூர் அலுமினியம். நமது உடலில் உள்ள செல் உள் திரவத்தின் அதிகமுள்ள உலோகம் பொட்டாசியம். நைல் நதியின் நன்கொடை எகிப்து. நைல் நதியின் நன்கொடை எகிப்து. 41வது கொஸ்டின். காசநோய் தினம் மார்ச் 24. எக்ஸ் கதிர் குழாயை வடிவமைத்தவர் கூலிட்ஸ். மின்புல செறிவின் அலகு, ஓகேங்களா, V -1. ஒரு புள்ளி மின்னோட்டத்திலிருந்து 2 சென்டிமீட்டர் தொலைவுள்ள மின்புல செறிவு Vm1. எத்தொலைவில் அதிக மின்புலன்கள் செறிவு 100 pm ஆக அமையும் 4 மீட்டர். மின்மாற்றியை செயல்படுத்துவது டேஸில் மட்டும்.
மின்மாற்றியை செயல்படுத்துவது ஏசியில் மட்டும். கொஸ்டின் நம்பர் 46, ஜெனரேட்டரின் விதி என்பது பிளம்பிங், ஓகேங்களா, வழக்கை விகித விதி. பிளம்பிங் வழக்கை விகித தான் ஜெனரேட்டர். அடுத்தது போர் உலோகங்கள் எவை? போர் உலோகம் என்பது குரோமியம். தர்பூசணியின் நீரினுடைய அளவு, தர்பூசணியில் நீர் எவ்வளோ சதவீதம் இருக்குது? 99% இருக்குது. கணையத்தின் நீளம் 15 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை. வைட்டமின் B12 குறைபாட்டு நோய் பெர்னிசியஸ் அனிமியா. அடுத்து பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 29. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர். பிரவேசிச பாரவேஸ் தினம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். போர், அந்நிய படையெடுப்பு, ஊடுருவின் போது எந்த விதி நிறுத்தப்படுகிறது? 19, ஓகேங்களா. தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து 352. தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து 352. சட்டமேலவையில் உள்ள மாநிலங்கள் எத்தனை? சட்டமேலவை உள்ள மாநிலம் 7. சட்டமேலவை உள்ள மாநிலம் 7. தற்போது 6 சொல்லியிருக்கிறாங்க, புத்தகத்தை பார்த்துக்காங்க. காணிகானா என்ற பட்டம் பெற்றவர் பக்லுகான் லேடி. காணிகானா அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் பக்லுகான் லேடி. முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். சாலிமர் நியாசத் என்ற பூந்தோட்ட நகரில் உருவாக்கியவர் ஜஹாங்கீர். வாசகோடமா எந்த ஆண்டு இந்தியா வந்தார்? 1498 மே 27. வாசகோடமா எந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்தார்? 1498 மே 27. சைமன் குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தன? 7 உறுப்பினர்கள். 1806 புதிய வகை தலைப்பாகையை அறிமுகப்படுத்திய தளபதி அக்னியூர். தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. தொட்டில் குழந்தை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. லீஃப் ஆண்டு 400 ஆளும் வகுப்படும் போது என்று கூறியவர், ஓகேங்களா. அதாவது லீஃப் ஆண்டு 400 ஆளும் வகுப்பட வேண்டும் என்று, ஓகேங்களா, கண்டறிந்தவர் யாருன்னா போப் கிரிகரி. புவியினுடைய வடிவம் சியோட் வடிவம். உலகின் மிக ஆழமான மரியானா அகழி எந்த கடலில் இருக்குதுன்னா பசிபிக் கடலில். உலகில் ஆழமான மரியானா அகழி எந்த கடலில் இருக்குது? பசிபிக் கடலில் இருக்குது. இந்தியாவின் திட்ட நேரத்தை கொண்டு தீர்க்கக்கோடு 82 டிகிரி கிழக்கு அலகாபாத்து. 82 டிகிரி கிழக்கு அலகாபாத்து தான் இந்தியாவினுடைய திட்ட நேரம், ஓகேங்களா. கவசத்தின் மேல் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அஸ்தனோஸ்பியர். கவசத்தின் மேல் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அஸ்தனோஸ்பியர். அடுத்து பாருங்கள், பணவாட்டம் என்பது பணத்தின் மதிப்பு அதிகரித்து பொருளின் விலை குறையும் தான் பணவாட்டம். அரக்கு பூச்சியின் உற்பத்தி பொருள் பெயர் தோடு. அரக்கு பூச்சியின் உற்பத்தி பொருளின் பெயர் தோடு. பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் வில்லியம் காண்டி. பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் வில்லியம் காண்டி. காலிக்கோ துணிகள் உற்பத்தி செய்யும் புகழ்பெற்ற மாநிலம் மேற்கு வங்காளம். காலிக்கோ துணிகள் உற்பத்தி செய்யும் புகழ்பெற்ற மாநிலம் மேற்கு வங்காளம். நமது நாட்டின் வருவாயில் எத்தனை சதவீதம் வேளாண்மையில் உள்ளது? எத்தனை சதவீதம் வேளாண்மைனா 40%. சிலிக்கானின் விளக்கப்பட்ட ஆற்றல் வெளிப்பகுதியின் மதிப்பு என்ன? 1.1 வோல்ட்டு. ரேடியோ அலைகள் அயனியாக்கப்பட்ட பகுதிகளுடன் வெள்ளோரு இடங்களில் விலகல் அடைந்து புவியை அடையும் போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வானலைகள். ரூபின் தண்டின் உள்ள குரோமிய அயனிகள் பச்சை ஒளியை உட்கவரும். பெரும்பளவு அயனியாக்கும் திறன் பெற்றுள்ளவை, ஓகேங்களா, ஆல்பா துகள்கள். அடுத்தது ஈர்ப்பு படிகம். ஈர்ச்சு படிகம் எது அப்படின்னா மைக்கா. C4H10 என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டின் ஈதர் மாற்றத்தின் எண்ணிக்கை 3. அசிட்டிக் அமிலத்தின் சோடிய உப்பின் அடர்கரசிகளில் மின்னார் பகுப்பின் போது கிடைப்பது என்ன அப்படின்னா ஈத்தேனு. எத்திலின் சைனைடு நீரற்ற பகுந்து கிடைப்பது புராப்பியனிக் அமிலம். அடுத்த 31வது கொஸ்டின். ஒரு கரைசலின் pH 2 எனில் அதில் நைட்ரஜன் அயனிகள் செறிவு மேல் லிட்டர் 1 × 10⁻², ஓகேங்களா. Fe
XeF6 மூலக்கூறு காணப்படும் இனக்கலப்பு எது அப்படின்னா sp3T3. சைல சொல்லில் உயிருள்ள செல்லு எது அப்படின்னா சைல பாரன்கைமா தான் உயிருள்ள செல்லு. கடல் மீன் உற்பத்தியில் இருந்து இந்தியா உலகளவில் எத்தனாவது இடம்? கடல் மீன் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் எத்தனாவது இடம்னா 6வது இடம். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் பெறும்பொழுது எத்தனை மூலக்கூறுகளை உண்டாக்குகிறது? எத்தனை மூலக்கூறுகளை உண்டாக்குறதுனா 38 ATP மூலக்கூறுகளை உண்டாக்குகிறது. பாரம்பரிய பண்புகளின் இயற்பியல் அடிப்படை இயற்பியல் அடிப்படை எது? குரோமோசோம்புகள். 15:1 என்ற விகிதத்தில் எதில் தோன்றுகிறது? நெல். அடுத்து பார்த்திங்கன்னா, மனிதனின் தைராய்டு சுரப்பியினுடைய எடை 20 கிராம். கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. நிறக்குருடு உள்ள உயிரினம் எது? முதலை. பசுவிற்கு வியர்வை சுரப்பி எங்குள்ளது? மூக்கில் உள்ளது. MHC ஜீன்கள் சுண்டெலியின் எந்த குரோமோசோமில் உள்ளது? 6வது குரோமோசோமில் உள்ளது. எத்தனாவது குரோமோசோமில்? 6வது குரோமோசோமில் உள்ளது. பருப்புகளின் முதலிடம் வகிக்கும் மாநிலம்? பருப்புல மத்திய பிரதேசம் முதலிடம். கீழை நாடுகளின் முத்து சிங்கப்பூர். இந்திய கப்பல் படை கல்லூரி உள்ள இடம் கொச்சின். சிந்து நதி உருவாகும் இடம் கைலாஸ் மலைத்தொடர். மிசோரின் தலைநகரம் ஐஸ்வெல். தமிழகத்தின் 5வது மாநாடு, உலக தமிழ் 5வது மாநாடு மதுரையில் நடந்தது. அடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் பாரத் ரத்னா விருது எந்த ஆண்டு வாங்கினார்னா 1992. நெசவு தலைநகரம் எது அப்படின்னா கரூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். அடுத்து பாருங்க, டெஸ்ட் நம்பர் 30. ஓகேங்களா? தேசிய மேம்பாட்டு குழு தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. 1975 அவசர நிலை பிரகடனம் கையெழுத்திட்டவர் பக்ருதீன் அலி அகமது. ஓகேங்களா? பகுதி 9B அதாவது 9B உருவாக்கு சட்ட திருத்தம் 97வது சட்ட திருத்தம். நெருக்கடி நிலையின் போது 15ஐ நிறுத்தி வைப்பதல் பற்றி கூறும் விதி 358. எந்த நாடு தலைவர் முறை அரசாங்கத்தை பின்பற்றுகிறது? தலைவர் முறை அரசாங்கம் அமெரிக்கா. தலைவர் முறை அரசாங்கம் அமெரிக்கா. நவீன நாணய முறையின் தந்தை யார்? ஷெர்ஷா சூரி. போர்ச்சுகீசியர்களின் கட்டுமானப்பாட்டில் இருந்த கோவா டைமண்ட் நடவடிக்கையின் முதல் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது? 1961. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் மண்டபத்திற்கு பொன் தகடு பதித்தவர் யாருன்னா கிருஷ்ணப்ப நாயக்க. தொடர் அணு சோதனை தடை சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1996. 1996. 10வது கொஸ்டின் பண்ணுங்க, சிந்துவெளி நகரம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி. சீனா குடியரசான அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா. உலக வனவிலங்கு நிதி தொடங்கப்பட்ட ஆண்டு 1961. சுத்தமான நீர் அனைவருக்கும் கிடைக்கும் வகை செய்த நாடு மலேசியா. முதல் வானிலை செயற்கைக்கோள் DIROSI1 அதுதான் முதல் வானிலை செயற்கைக்கோள். அடுத்து பாருங்க, கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா கல்கத்தா. இந்திய தேசிய வேளாண்மை அதிகம் இடம்பெற்றுள்ள வேளாண்மை எது? தன்னிறைவு வேளாண்மை. இறுதிநிலை செலவு வலை கோட்டானது எந்த வடிவில் இருக்கும்? U வடிவில் இருக்கும். நிகர பொருளாதார நலம் பற்றி கருத்துக்களை எடுத்துரைத்தவர் சாமுவேல்சன் தான் நிகர பொருளாதாரத்தை பற்றி சொல்லியிருக்காரு. முந்தைய சோவியத் ரஷ்யா தனது முதல் 5 ஆண்டு திட்டத்தை அறிமுகம் எந்த ஆண்டு? 1928 தான் சோவியத் ரஷ்யா 5 ஆண்டு திட்டத்தை அறிமுகம் செஞ்சது. அப்போ 5 ஆண்டு திட்டத்தை அறிமுகம் செஞ்சது சோவியத் ரஷ்யா 1928. உயர்கல்வி வழங்குதலில் உலக அளவில் இந்தியா எத்தனாவது இடம்னா 3வது இடம். உலக அளவில் கல்வி அளவில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. 6வது ஊதிய குழு யாருன்னா என் கிருஷ்ணா. நேருவின் சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா சாந்திவனம். ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் சுவாமி விவேகானந்தர். கேசரி
மராட்டா கேசரி மராட்டா பத்திரிகையை எழுதியவர் திலகர். பெரும் ஊடுருவு திறன் கொண்டவை எது அப்படின்னா காமா கதிர்கள் தான் பெருமளவு ஊடுருவு கொண்ட திறன் கொண்ட தனிமம். அடுத்து ஜெர்மானியத்தின் விளக்கப்பட்ட இடைவெளியின் ஆற்றல் ஓகேங்களா 0.7 ஆற்றல். மின்னியாற்றி விதி எனப்படுவது பிளமிங் வழக்கை விகிதி விதி. திருகு விதியை கூறியவர் மார்க்ஸ்வெல். திருகு விதியை கூறியவர் மார்க்ஸ்வெல். நகைகளை விழுங்கி கடத்துபவரை கண்டறிய பயன்படும் கதிர் எக்ஸ் கதிர். N2 மூலக்கூறின் பிணைப்பு தரம் 3. N3 மூலக்கூறு பிணைப்பு தரம் 3. பால்மம் என்பது எவ்வகை கூழ்மம்? திரவத்தினுடைய திரவம். பால்மம் என்பது திரவத்தின் திரவம். IF7 மூலக்கூற்றில் காணப்படும் இணைப்பு கலப்பு எது? sp3T3. டிரான்சிஸ்டர் செய்ய பயன்படுவது சிலிக்கான்கள். நீர் உறையும் போது அதன் பருமன் என்னவாகும்? 10% அதிகமாகும். நீல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கோதுமை. எக்ஸிகிட்டோ குளோடரிக் அமிலம் எத்தனை கார்பன் சேர்மம்? 5 கார்பன் சேர்மம். 38வது கொஸ்டின் ஓகேங்களா. இருள் சுவாசம் எதில் நடைபெறுகிறது? அதாவது பார்த்தீங்கன்னா இருள் சுவாசம் எதில் நடைபெறுகிறதுனா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் இருள் சுவாசம் நடைபெறுகிறது. போர் அழுத்தம் என்ற சொல்லி அறிமுகப்படுத்தியவர் ஸ்டீபன் ஹோல்ஸ். புஞ்சை செல் சுவர் எதனால் ஆனது? கைட்டினால் ஆனது. புஞ்சை செல் சுவர் கைட்டினால் ஆனது. நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் முதலை. தென்னாப்பிரிக்கா தேனி எவ்வகை தேனி? ஏபிஸ் ஆடம் சோனி. கொஸ்டின் நம்பர் 43. அதிக முட்டையிடும் கோழி வெள்ளை இலக்கிரான். அதிக முட்டையிடும் கோழி வெள்ளை இலக்கிரான். அடுத்து வந்துன்னா ஹைட்ரஜனை நிலைப்படுத்தும் உயிரி எது? அசிட்டோபாக்டர். ஹைட்ரஜனை நிலைநிறுத்தும் உயிரி எது? அசிட்டோபாக்டர். பெரியார் சரணாலயம் எங்குள்ளதுன்னா இடுக்கி கேரளாவில் இருக்குது. இந்திய தானிய களஞ்சியம் என அழைக்கப்படும் மாநிலம் பஞ்சாப். இந்தியாவின் 28வது மாநிலம் ஜார்க்கண்டு. கும்பகரை நீர்வீழ்ச்சி உள்ள மாவட்டம் தேனி. 49வது கொஸ்டின். முதுமலை தேசிய பூங்கா உருவான ஆண்டு 1940. அண்ட நடனத்தின் இருப்பிடம் சிதம்பரம். இத்துடன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஜிகேனுடைய 3வது பாகம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சில பேர் அதாவது மேக்ஸிமம் ஹைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஓகேங்களா நம்ம வீடியோவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா வீடியோ போடுறவங்கள கொஞ்சம் கேவலமாக பேசாதீங்க. அதாவது என்னென்னா அவங்க கஷ்டப்பட்டு போடுறாங்க, சரியாக சொல்லுடா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அசிங்கம் ஓகேங்களா. இந்த வார்த்தையை நிறுத்திக்காங்க. எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது ஓகேங்களா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் ஹைப்பும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.